ஹெல்மெட் போடாமல் போகிறீங்களா, கவலையே படாதீங்க. ஜூம் அப்படின்னு போயிட்டு தன்னுடைய காலேஜில் சக மாணவிகள் பார்க்கறதுக்காக ஒத்த சக்கரத்தில் சர்க்கஸ் பண்ணக்கூடிய குழந்தையாக தான் இருக்கும். என் தலைக்கு ஹெல்மெட்டில் மேம் நீங்கள் சொன்னீங்க ஹெல்மெட் போட்டேன் மேம். ஹெல்மெட்னா இதையும் சேர்த்து போடணும், இதையும் சேர்த்து போடணும். உங்களுடைய வண்டியோட ஸ்பீடு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். வண்டியை துடைக்கிறதும் அதை சுத்தமாக வைக்கிறதும் ஹெல்மெட்டை பத்திரமா வைக்கிறதும் இது அத்தனையும் குழந்தை பார்க்கும். கிளம்பும்போது என் சாவி எங்கே வச்சேன் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூ ஆர் சென்டிங் ராங் சிக்னல். அப்பா சாவி எங்கடா வைப்பேன் அப்படின்ன உடனே குழந்தை போனால் எடுக்கிற இடமாக இருக்கணும், பொருளை அதது இடத்துல வைக்கணும் அப்படின்னு குழந்தை உங்களை பார்த்துட்ருக்கு. உள்ளே இருக்கக்கூடியது டிராஃபிக். அதே மாதிரி காரில் உட்காந்து அடுத்த நிமிஷம் பெல்ட், சீட் பெல்ட் போடாத தாய் தகப்பனா ஐ எம் சாரி, உங்ககிட்ட நான் உங்களை பார்க்கவும் இல்லை, உங்ககிட்ட நான் இத்தனை நேரம் பேசவும் இல்லை. சீட் பெல்ட். பக்கத்தில் உட்காந்துருக்கிற அம்மாவா அல்லது பையனா, சீட் பெல்ட் போடு, அப்பா பெல்ட் போடு. அந்த குரல்ல கண்டிப்பு, அந்த கண்டிப்புக்கு பின்னால அபாயத்தை புரிந்து கொள் என்று சொல்லக்கூடிய அறிவு. அது 30 வயதான நபருக்கு இல்லை அப்படின்னா 10 வயசான குழந்தைக்கு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் தான். நம்ம ஊரில் மட்டும்தான் முன்னால் குழந்தை அந்த அதை அப்படியே பிடிச்சிக்கும். அப்பா பாருங்கள் எங்கள் பையன் ஓட்டுறான் பாருங்கள், ரோட்டில் நின்று பாருங்களேன், 10 நிமிஷத்துக்குள்ளே 2 வண்டியாவது 15 வயசும் 16 வயசும் 13 வயசும் உள்ள குழந்தைங்க ஓட்டிட்டு போகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அவங்களும் சேர்த்து தான் தாய் தகப்பன். அதே குணத்தை தான் தேவையில்லாத படம் பார்க்கும்போதும் பயன்படுத்துகிறோம், தேவையில்லாத பேச்சு கேட்கும் போதும் பயன்படுத்துகிறோம். என்ன காரணம்? வயது வித்தியாசத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. அப்போது இன்னிலேருந்து காரில் உட்காந்த உடனே சீட் பெல்ட், இன்னிலேருந்து வண்டியில் ஏறின உடனே ஹெல்மெட். ஆமாம், உத்தரவாதம். நான் தகப்பன், நான் தாய். பெண்களுக்கு தான் சொல்கிறேன், ஆண்கள் கூட போடுறாங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிச்சிருக்கோம், பூ வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் பெண், உங்களுக்கு தெரியும் தலை குளிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் தலை குளிச்ச அன்னைக்கு எல்லா பெண்களும் ரொம்ப அழகாக இருக்கிறதாக பெண்கள் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே இருக்காங்க. சரி, இது அத்தனையும் எடுத்தாலும் வண்டிக்கும் ரோட்டுக்கும் தெரியாது ஓட்டுற நபர் ஆனா பெண்ணான்னு.